வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தானே. அதோட வந்து இன்றைக்கு கூடுதலாக தம்பி வந்து இன்ட்ரோவில் வார இல்லை, இன்றைக்கு வந்து தானும் பிறப்புறன்னு வந்து நிற்கிறார். ஏன்னா நாங்கள் நெல் வேலைக்கு வந்தோடனே ஆள் ஓடி வந்துட்டேன். ஏன்னா அப்போ நாங்கள் இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தானே. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இப்போ இன்றைக்கு வந்து இது வந்து ஒரு இனிப்பு வகையான ஒரு சாப்பாடு தான், லெவரியான்னு சொல்லுவோம். கூடுதலாக வந்து இது வந்து இந்த அவையெல்லாம் கூடுதலாக செய்கிறது. நாங்களும் செய்து கொள்றது. அது நாங்களும் எப்படி செய்கிறோன்னா, இப்போ இடியப்பத்துக்கு தேங்காயும் சீனியை நாங்கள் பிணைஞ்சு போட்டு சாப்பிடுவோம் லெவரியாண்டு. இது நாங்கள் வச்சு தான் அவிக்க போகிறோம். உண்மையிலுமே ஒரு அருமையான சாப்பாடாக சுவையாக இருக்குமோ அதைத்தான் செய்து காட்டப்புறம். அதோட பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த கடிதத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்குன்னு. உண்மையிலேயே தான் எங்களோட விலாசத்துக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்குது. இது எங்கே இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பல் தோட்டம் நெலுக்குளம் பவனியா. அங்கே இருந்து வந்து பிரணவன் என்ற தம்பியோ இல்லாத அண்ணாவோ அக்காவோ எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த அனுப்பியிருக்கிற அந்த டிசைன்களை பார்த்தா தம்பி என்ற மாதிரி தான் விளங்குது. என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தைப்பொங்கல் வாழ்த்து வந்து எங்களுக்கு நேற்று பின்னர் தான் கிடைச்சது. அப்போ நாங்கள் இப்போ பார்ப்போம். உண்மையிலேயே அருமையாக இருக்குது, பாருங்க காட்டுறோம். உண்மையிலேயுமே அவை வந்து பாருங்க இவ்வளவு மினக்கட்டு இருக்கிறவனு பாருங்க. இது ஃபுல்லாகவே கையால் செய்யுது. இந்த காலத்தில் பொங்கல் வாழ்ந்து என்ன சும்மா வாட்ஸ்அப்லேயோ என்னதுலையோ டக்குன்னு தட்டி விடுற நேரத்துலையும் எங்களுக்கு வந்து மினக்கட்டு தங்களோட நேரத்தை வந்து மினக்கடுத்தி செய்திருக்கணும். உண்மையில இது வந்து இந்த ரிபன் அந்த சும்மா நாங்கள் சட்டைகளுக்கு எல்லாம் வச்சு தைக்கிற அந்த ரிபன் வச்சு ஒட்டி இருக்குது, கீறி இருக்குது. இது கையால் சின்னால் மாதிரி எனக்கு இப்போ தெரியுது. ரெண்டு தெரியல, சின்னாலோ பெரியாலோ தெரியல. உள்ளுக்குள்ள வந்து என்ன எழுதியிருக்குன்னு வாசிங்க. சாய்தன் சுஜி பிள்ளைகளுக்கு எனது இனிய பொங்கல் வாழ்த்து என்று போட்டிருக்கு. இப்படிக்கு பிரணவனின் அம்மாண்டு அந்த வாழ்த்தை வந்து எழுதியிருக்கிறார். உண்மையிலுமே பெரிய பெரிய நன்றி என்று தான் சொல்ல வேணும். சரி, உண்மையிலுமே இப்படி வரது வந்து இப்போ குறைஞ்சிட்டு, தபால் மூலம் வர கடிதங்களோ வாழ்த்துக்களோ வந்து இப்போ நிறையவே குறைஞ்சிட்டுது. ஏனண்டா இப்போ வந்து என்ன ஃபோனுங்கள் அதுகள் ரெண்டு வரைக்கும் அதெல்லாம் கூடுதலாக இல்லை தொடர்புகளும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு இப்படி வந்திருக்கிறது வந்து பெரிய ஒரு சந்தோஷம். பிந்தி கிடைச்ச வாழ்த்துட்டாலும் அதை நாங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றோம். உங்களுக்கும் அந்த பொங்கல் வாழ்த்தை சொல்லிக் கொள்றோம். பிரணவனுக்கும் பிரணவனுடைய அம்மாக்கும் வந்து இனிய பொங்கல் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்றோம். அப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து வந்து காணொலியை பார்ப்போம். நாங்கள் இப்போ லெவரியா செய்ய தொடங்கப்புறம் அதுக்கு முதல் வந்து அந்த உள்ளுரன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நாங்கள் சர்க்கரையை வந்து பானி காய்ச்சப்புறம் முதல் அடுப்பு மூட்டுவோம். சில பேர் வந்து தனியாக சீனியும் தேங்காய்ப்பும் வச்சுக்கொண்டே செய்து கொள்ளுவினோம். நாங்கள் இன்றைக்கு சர்க்கரை வச்சு தான் செய்ய போகிறோம். இல்லாட்டிக்கு சில பேர் வந்து இந்த மோதகத்துக்கு உள்ளுடன் செய்வினோம் தெரியுமா, அந்த பயரெல்லாம் அவிச்சு செய்கிறது, அதே மாதிரியும் செய்து கொள்கிறவே. ஆனால் கூடுதலாக லெவரியான்னு சொல்லி சொன்னால் தனியாக சீனியும் தேங்காய்ப்பும் அல்லாடி சர்க்கரையும் தேங்காய்ப்பும் கொண்டு தான் நாங்கள் இந்த லெவரியா செய்ய போகிறோம். நாங்கள் இப்போ சமைச்சு கொண்டிருக்க பார்த்தீங்கன்னா சரியான மழை பெய்ய ஒழிக்கிறது. அவையில் ரெண்டு பேரும் அதில் குடை பிடிச்சி கொண்டிருக்கணும். அடுப்பு நினையாமல் நான் ஓடி வந்து இந்த தென்னையோட நின்றது அதுக்கு கீழே நிற்கிறேன் ஒரு தரப்பாலை பிடிச்சி கொண்டு. பாருங்கள் எப்படி மழை பெய்யுதுண்டு. மழை இன்னும் வலிக்க இல்லை. அடுப்புங்களுக்கு நல்லா எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் தாச்சி அடுப்பில் வைப்போம். என்னண்டா நாங்கள் சமைக்க தொடங்கின உடனே மழை தூரம் வலிக்கிட்டு தானே. ஆனால் இப்போ விட்டு இருக்குது, பார்ப்போம். செய்து முடிக்கும் வரைக்கும் மழை விட்டுதாண்டா நல்லா. சட்டி எங்களுக்கு சூடாகிட்டுது. நாங்கள் 1/4 கிலோ சர்க்கரை அளவில் எடுத்துருக்கிறோம். தனியாக சர்க்கரை மட்டும்தான் நாங்கள் போட போகிறோம். கொஞ்சம் சீனியும் சேர்க்கையில் இதுக்கு சர்க்கரைக்கு பதில் தண்ணி கொஞ்சமும் விடையில் அப்படியே உருகி வரும் எங்களுக்கு. ஆனால் சர்க்கரை வாங்கிக்க கொஞ்சம் நல்ல சர்க்கரையாக பார்த்து வாங்க வேணும். இந்த கல் மண்கள் இல்லாத சர்க்கரையாக இருக்க வேணும். பார்த்தீங்களா பாருங்க சர்க்கரை எப்படி உருகி கொண்டு வருதுண்டு. ஆனால் நீங்கள் இதுக்குள்ளே வந்து கொஞ்சமும் தண்ணி சேர்க்கக்கூடாது. நீங்கள் உருகி கொண்டு வந்து அப்படி எங்களுக்கு ஒரு தண்ணி தன்மையாக வந்துருந்தானே. இப்போ எந்த இதுக்குள்ளே தேங்காய்ப்பு நாங்கள் போட சரியாக வரும். தண்ணி சேர்த்து விட்டீங்கள் என்றால் இப்போ அந்த உள்ளுடன் வந்து சரியான தண்ணி பிடிப்பாக வந்துடும் எங்களுக்கு. அதுக்காகத்தான் தண்ணி சேர்க்காமலுக்கு தனியாக உருகிற சர்க்கரையிலேயே நாங்கள் தேங்காய்ப்பு சேர்த்து கலவையை செய்ய வேணும். சர்க்கரை எங்களுக்கு நல்லா உருகி கொண்டு வந்துட்டு பாருங்க. இந்த பருவத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் ஒரு தேங்காய் அளவில் தும்பெல்லாம் நீக்கி நல்ல வடிவாக திருவி எடுத்துருக்கிறோம். இதை நாங்கள் இதோட சேர்க்க போகிறோம்.
இப்படியே நாங்கள் நல்ல வடிவாக கிண்டுவோம். அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏலக்காய் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுவோம். எங்களுக்கு லெவரியாட உள்ளுடன் வந்து ரெடி ஆகி கொண்டு வருது. நாங்கள் இந்த பருவத்தில் இறக்குவோம். இனி நாங்கள் லெவரியாவுக்கு உள்ளுடன் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இட்லி பானைக்கு தண்ணி விட்டு வச்சுருக்கிறோம், கொதிக்க வைப்போம். எங்களுக்கு தண்ணி வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது. நாங்கள் லெவரியா செய்கிறதுக்கு மா குழைக்க போகிறோம். இது வந்து வறுத்த அரிசி மா எடுத்துருக்குறோம். நாங்கள் அதுக்கும் வெள்ளை அரிசி மா எடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து பச்சை அரிசி மாயிலையும் எடுத்துக்கொள்ளலாம், சிவப்பு அரிசி மாயிலையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வந்து நாங்கள் இந்த வடிவாக இருக்கும் வெள்ளையாக தெரியுமன்றதுக்காக வெள்ளை அரிசி மா எடுத்துருக்குறோம். ஆனால் சிவப்பு அரிசி மா தான் நல்ல. ஓ, ஆனால் நாங்கள் இந்த தேவையான அளவு உப்பை வந்து தண்ணிக்குள்ளேயே சேர்த்துக்கொள்ள போகிறோம். இது வந்து நாங்கள் வளமையாக இடியப்பம் எப்படி அவிப்போமோ அதே மாதிரி இந்த மாக்குழச்சா சரி. இது வந்து சுடு தண்ணி தான், அளவளவாக தண்ணி விட்டு கொள்ளுவோம். தண்ணியை வந்து பார்த்து விட வேணும். அந்த ஆக தண்ணி கூடினாலும் எங்களுக்கு இடியப்பம் வந்து நல்லா வராது. இப்போ அளவாகவே நாங்கள் தண்ணியை விட்டு குழைச்சி கொள்ளுவோம். இடியப்பம் அவிக்கிற பருவத்துக்கு நாங்கள் மா குழைச்சிட்டோம் பாருங்க. இனி நாங்கள் லெவரியாவுக்கு புளிய போகிறோம். இப்போ நாங்கள் இடியப்பம் புளிய போகிறோம். வாழை இலையெல்லாம் புளிய போகிறோம். வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் பூசி வச்சுருக்கிறோம். இடியப்பத்தின் அளவை விட கொஞ்சம் பெருசாக நாங்கள் புளிஞ்செடுத்தா சரி. அந்த வட்டத்தை வந்து பெருசாக புளிஞ்சா சரி. இப்போ பார்த்திங்கன்னா லெவரியாட உள்ளுடன் வைக்க போகிறோம். இந்த ஏலக்காய் போட்டதெல்லாம் நல்ல வாசமாக இருக்கு. இப்படியே நாங்கள் இதற்கும் மடித்து விட்டா சரி. பார்த்தீங்களா எப்படி வந்துட்டேன், அவ்வளோ வடிவாக இருக்கு. இதால் நாங்கள் கையால் அந்த விளிம்பை மட்டும் இருக்கா அமர்த்தி விட்டா சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இனி வந்து நாங்கள் இடியப்ப தட்டில் தான் வச்ச வைக்க போகிறோம். இதுலேயும் சாதுவாக எண்ணெய் பூசிருந்தாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் அடுக்கைக்கு வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக. பார்த்தீங்களா சரி. இப்படியே நாங்கள் ஒரு 5-6 லெவரியாக செய்து போட்டு ஒரு அடியாக அவிய விடுவோம். நாங்கள் ஒரு தரம் வைக்கிற அளவுக்கு புளிஞ்சு எடுத்துட்டோம். நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்காரு. தண்ணியும் கொதிச்சுட்டு அதோட மழையும் திரட்டி கொண்டு வருது. இப்போ நாங்கள் அவிய விடுவோம். இப்படி எங்களை வைங்க பார்ப்போம். கையில் வைக்கி அடிக்கும். இல்லை கொஞ்சம் சரிச்சு வச்சாலும் அப்படியே இருக்கு. அந்த ஒன்றில் நசிவிடாமல் இருந்தாச்சு. ஓ, நசிவிடாமல் இருந்தாச்சு. வைக்கி அடிக்குது இல்லை, அதான் தந்துண்ணா. இப்படியே மூடி விடுவோம் அவியட்டும் எங்களுக்கு. ஐயோ பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டுது, ஒன்றுமே செய்ய இயலாது. லெவரியா அவிய வச்சாச்சா நான் இறக்க இயலாதோ அந்த அளவுக்கு மழை வந்துட்டுது. நாங்கள் வீட்டை கொண்டே அவிச்சு போட்டு அடுப்பெல்லாம் பாருங்க எப்படி எல்லாம் நனைஞ்சு எல்லாம் நூறுது. அதான் நாங்கள் வீடு அங்கே இருக்குது, கொஞ்சம் தள்ளியாக நிற்கிறோமே. எங்களை காணிக்கையே தான் நிற்கிறோம், கொஞ்சம் தள்ளியாக இருக்குது. வீட்டுக்கு கொண்டு வச்சு செய்து போட்டு நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோமே. இப்போ எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். நனைஞ்சு போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க.
இப்போ நாங்கள் லெவரியாலாம் அவிச்சு எடுத்துட்டோம். அதோட பார்த்தீங்கன்னா மழை இருட்டும் தான், நல்ல இருட்டும் பட்டுட்டுது. நல்ல சூடான பிளேன் டீ மாற்றி வச்சிருக்கு. அதோட சாப்பிட அப்புறம் அதோட மாமாவும் இருக்கிறாரு என்ன பக்கத்து. சின்னாக்கள் எல்லாம் கொஞ்சம் அவிக்கே சாப்பிட்டுணும். லெவரியா சாப்பிட்டு பார்ப்போம் பிளேனியோட. ஓ, ஆனால் இது அந்த பின்னரங்களில் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு சாப்பாடு தான். எப்படி இருக்குன்னு வேறு ஒரு டேஸ்ட் தான், நல்லா இருக்கு. அந்த கொழுக்கட்டை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சில ஃப்ரெண்ட்ஸில் கொப்பிகளை எல்லாம் போட்டு விட்டாலும் பரவாயில்லை, நான் வெட்டி எடுத்து காசும் போட்டு விடணும். அது கொழுக்கட்டை போட்டுறாங்க போட்டு பாயில் அந்த கடி வர்றதே தெரியல, அவ்வளோக்கு நைஸாக கடி வருது. ஒரு இலகுவான வேலை. ஆனால் அதை நாங்கள் இந்த படிமுறையாக காட்டுக்க மழை வந்தபடியாக அந்த அவ்வளோ ஒரு 10-15 நிமிஷத்தில் சுட்டு எடுக்கிறாமண்ணா. அவிக்கிற அனுபவமாக அவியும். நீங்கள் சர்க்கரை பதிலாக சீனியும் போட்டு செய்து கொள்ளலாம். இதுக்கு நாங்கள் சர்க்கரையை எப்படி ஒரு கொஞ்சம் அடுப்பில் வச்சு உருவ பண்ணி போட்டு தேங்காய் பூ சேர்த்தோமோ அதே மாதிரி நீங்கள் சீனியையும் சேர்த்து செய்து கொள்ளலாம். சர்க்கரை போட்டால் நல்ல கலராக இருக்கும். அதோட முக்கியமாக வந்து மழை வந்த வழியாக தான் இவ்வளவு நேரம் சென்றது. இனிப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இனிப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. இனிப்பு குறைவாக தேவைன்னு சொல்லி சொன்னால் குறைவாகவே சேர்த்துக்கொள்ளலாமே. ஆனால் இதுக்கு பிளேண்டி தான் ஒரு ஆளுக்கு ஒரு 2 சாப்பிட்டா ஓரளவு காணும். அதோட பிளேண்டிக்கு வந்து துப்புரவாக நாங்கள் சீனி போடாமலுக்கு தான். சீனி போட இல்லையா? எனக்கு தெரியவே இல்லை அந்த இனிப்போட சேர்ந்து. இதில் நல்ல இனிப்பு இருக்குது தானே, மரத்துக்குள்ள இருக்கிறபடியாக காற்றுக்கு அந்த சிறுநீர் உழுகு தானே. இப்போ உண்மையாக நிறைய மழை இதாகிட்டு தானே, உண்மையில நிறைய வெள்ளாண்மைகள் எல்லாம் அழிஞ்சு கொண்டு இருக்குது. ஆனால் பிளேண்டி நல்ல சுட சுட ஆவி பறக்குது. அந்த சூட்டோட குடிக்க நல்லா இருக்குண்ணே. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சாப்பிட இருட்டுப்பட்டுட்டுது. நல்ல ஒரு அருமையான ஒரு வீடியோ உண்டுண்ணே. வயலுக்கிலே இருந்து சாப்பிட்ருக்கிறோம். மழை வந்த வழியால் ஒன்றும் செய்யலை. எங்களுக்கு மழையும் வேணும் வெயிலும் வேணும். அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோமே. உண்மையிலே ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு தான். நீங்களும் வந்து கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் நாங்கள் செய்து சாப்பிட்றோன்றது குறைவானே. அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.